யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆளுகைக்கு உட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதைச் சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது, இதோ நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை அக்கினியால் சுட்டெரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பிப் போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். அவன் வாய் உன் வாயோடே பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பட்டயத்தாலே சாவதில்லை, சமாதானத்தோடே சாவாய். உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தமும் கொளுத்தி, ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள். இது நான் சொன்ன வார்த்தை என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தைகளையெல்லாம் தீர்க்கதரிசியாகிய எரேமியா எருசலேமிலே யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் சொன்னான். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் மீந்த பட்டணங்களாகிய லாகீசுக்கும் அசக்காவுக்கும் விரோதமாகவும் யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தது. யூதாவின் அரணிப்பான பட்டணங்களில் இவைகளே மீந்திருந்தவைகள். கர்த்தர் சிதேக்கியாவை குறித்தும் யூதாவின் மனுஷரை குறித்தும் எரேமியா மூலமாய் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். சிதேக்கியா பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தையருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோட பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும். எரேமியா 32:4. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆளுகைக்கு உட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதை சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்போது எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. நேபுகாத் நேச்சார் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறான். அவன் யூதாவின் பட்டணங்களில் பலவற்றை அழித்து போட்டான். லாகீசும் அசக்காவும் இன்னும் அழியவில்லை. நேபுகாத் நேச்சார் இந்த 2 பட்டணங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறான். லாகீசுக்கும் அசக்காவுக்கும் விரோதமாக நேபுகாத் நேச்சார் யுத்தம் பண்ணும்போது எருசலேமுக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறான். சிதேக்கியா ராஜாவால் நேபுகாத் நேச்சாரை எதிர்க்க முடியவில்லை. யூதாவின் பல பட்டணங்கள் அழிந்து போயிற்று. யூதா தேசம் முற்றிலுமாக அழியக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் சிதேக்கியா இன்னும் நேபுகாத் நேச்சாருக்கு பணியாமல் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நினைக்கிறான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவுக்கும் இடையே யுத்தம் நடைபெறும் போது எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியாவினிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். இதோ நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை அக்கினியினால் சுட்டெரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். அவன் வாய் உன் வாயோட பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் நகரமும் அழிக்கப்படும். சிதேக்கியா ராஜாவும் கைது பண்ணப்படுவான். அவன் நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக நொறுக்கப்படுவான். அதன் பின்பு சிதேக்கியா பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிதேக்கியா ராஜாவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்.
சிதேக்கியா பாபிலோனை பிடிக்க மாட்டான் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். சிதேக்கியாவின் கண்களை நேபுகாத் நேச்சார் பிடுங்கி போட்டான். ஆகையினால் அவன் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனபோது கண்கள் பிடுங்கப்பட்ட குருடனாகவே போனான். அவனால் பாபிலோன் தேசத்தை பார்க்க முடியவில்லை. நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன், அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான். அவனை கல்தேயர் தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன், அங்கே அவன் சாவான், ஆகிலும் அதை காண மாட்டான். எசேக்கியேல் 12:13. சிதேக்கியாவுக்கு எப்படிப்பட்ட மரணம் உண்டாகும் என்றும் கர்த்தர் எரேமியா மூலமாய் சொல்லுகிறார். நீ பட்டயத்தால் சாவதில்லை, சமாதானத்தோட சாவாய். உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தமும் கொளுத்தி ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள் என்று கர்த்தர் சிதேக்கியாவின் மரணத்தை பற்றி சொல்லுகிறார். சிதேக்கியா யூதா தேசத்தின் ராஜாவாய் இருந்தபோது கர்த்தருக்கு விரோதமாக அநேகம் பாவங்களை செய்தான். ஆனாலும் அவன் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் அடைக்கப்பட்டிருந்த போதோ தன்னுடைய பாவங்களுக்கெல்லாம் மனம் திரும்பினான். கர்த்தரோடு ஒப்புரவானான். கர்த்தரும் சிதேக்கியாவின் பாவங்களை மன்னிக்கிறார். நீ சமாதானத்தோட சாவாய் என்று கர்த்தர் சிதேக்கியாவுக்கு வாக்கு பண்ணுகிறார். சிதேக்கியா ராஜா யூதா தேசத்து சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அவனுடைய இருதயம் பெருமையினால் நிரம்பி இருந்தது. அவன் சிறைப்பட்டு போன போதோ அவனுக்கு அநேக வேதனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் உண்டாயிற்று. சிதேக்கியா அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் அவனுடைய சுபாவத்தை மாற்றிற்று. சிதேக்கியா உயிரோடு இருந்த காலத்தில் அவனால் சமாதானமாய் இருக்க முடியவில்லை. ஆனாலும் தன்னுடைய முடிவு காலத்தில் அவன் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்ததினால் சிதேக்கியா சமாதானத்தோட செத்து. ஒரு அரண்மனையில் பாவியாக ஜீவிப்பதை விட ஒரு சிறைச்சாலையில் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தவானாய் ஜீவிப்பதே மேன்மையானது. அவிசுவாசியாய் அரண்மனையின் ஆடம்பரமான சுகங்களை அனுபவிப்பதை காட்டிலும் விசுவாசியாய் சிறைச்சாலையின் வேதனைகளை அனுபவிப்பது நல்லது. சிதேக்கியா ராஜாவின் சகோதரன் யோயாக்கீம் மரித்து போன போது அவனுக்காக யாரும் புலம்பவில்லை. ஆகையினால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். எரேமியா 22:18-19. சிதேக்கியா ராஜா மரித்து போன போதோ ஜனங்கள் அவனுக்காக அழுது புலம்பினார்கள். உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தமும் கொளுத்தி ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள் என்று கர்த்தர் சிதேக்கியாவின் மரணத்தை குறித்து சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லுகிறார். அவர் கர்த்தருக்கு உண்மையுள்ள தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு சிதேக்கியா ராஜா எரேமியாவின் மீது கோபப்படுகிறார். இதன் நிமித்தமாய் சிதேக்கியா எரேமியாவை சிறையில் அடைத்து விடுகிறார். ஆனாலும் கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தீர்க்கதரிசியாகிய எரேமியா எருசலேமிலே யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் சொல்லுகிறார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை அக்கினியால் சுட்டெரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். அவன் வாய் உன் வாயோட பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய். நீ பட்டயத்தாலே சாவதில்லை, சமாதானத்தோட சாவாய். உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தம் கொளுத்துவார்கள். ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள். லாகீசு அசக்கா ஆகிய இரண்டும் அரணான பட்டணங்கள். யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் இவ்விரண்டு பட்டணங்கள் மட்டுமே அழிந்து போகாமல் மீதமாக இருந்தது. இவ்விரண்டு பட்டணங்களும் சமபூமியில் எகிப்துக்கு நேராக இருந்தன. இதனால் பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமை பிடிப்பதற்கு முன்பாக இவ்விரண்டு பட்டணங்களையும் பிடிப்பதற்கு யுத்தம் பண்ணினார்கள்.
பாபிலோனுக்கு எதிராக நடைபெறும் யுத்தத்தில் எகிப்தியர்கள் தங்களுக்கு ஆதரவாக யுத்தம் பண்ண வருவார்கள் என்று சிதேக்கியாவும் யூதாவும் நம்பினார்கள். ஆனால் எகிப்தியர்கள் அவர்களுக்கு உதவியாக வரவில்லை. நேபுகாத் நேச்சாரின் காலத்திற்கு முன்பு எகிப்தியர்கள் ஐபிராத்து நதி வரையிலும் உள்ள தேசங்களை ஆளுகை செய்தார்கள். ஐபிராத்து நதியில் நடைபெற்ற கர்கேமிஷ் யுத்தத்தில் நேபுகாத் நேச்சார் எகிப்தியரை ஜெயித்தான்.